Welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு ஒரு breakfast recipe பார்க்க போறோம். Bread masala. So அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க பின்னாடி எல்லாம் ரெடியா இருக்கு பாருங்க இந்த பக்கம். எல்லாம் ரெடியா பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். So நம்ம உடனே செஞ்சிடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் ஆயிடுச்சு. pan அடுப்புல வச்சிரலாம். pan சூடாகட்டும். pan சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும். இப்போ இந்த காமிக்கிறேன்ல இந்த ஸ்பூனில் ஃபுல்லாக 2 ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் பட்டர் இதில். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அதே போல் 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டோம். பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டேன். நல்லா வதக்கி விட்டுறலாம் இதை. இப்போ நான் வந்து 2 பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இதையும் வந்து இதில் போட்டுடலாம். வெங்காயம் வந்து இன்னும் வதங்கலை, லைட்டாக தான் வதங்கியிருக்கு. ஸோ இப்போ இதையும் போட்டு ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட்டுருவோம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வதக்கி விட்டுருவோம். நான் ஒரு பாதி கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டுடலாம். இப்போ நான் வந்து கேப்சிகமை ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்க. ஸோ குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க ஈஸியாக. இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணி வதக்கி விட்ருவோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி அப்போ சீக்கிரம் வதங்கிடும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ இது வதங்கிடுச்சு. நம்ம வெறும் மிளகாப் பொடியில் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர். இது காஷ்மீரி மிளகாப் பொடி தான். ஸோ கலர் தான் இருக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளறி விட்டுட்டு நான் ஒரு 8 பிரெட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிரெட் பீஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். எல்லா மசாலாவும் அதில் படுற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். ஃபுல்லாக எல்லாமே நல்லா பிரண்டு வந்துருச்சு. நான் எப்போவுமே இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கூட பட்டர் ஆட் பண்ணிப்பேன். இது ஒரு அந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும், அப்புறம் வந்து என்கிட்ட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் இருந்தது, அதையும் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா நம்ம கொத்தமல்லியோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பசங்களுக்கு இப்படி பார்த்தோன்னே பிடிச்சிரும், உடனே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். பிரெட் மசாலா அருமையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வரும். கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை, தேங்க்யூ, see you.